தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணிகள் அக்டோபரில் தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மாநில தமிழக தேர்தல் ஆணையமானது தீவிரப்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக ஒரு விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் மொத்தமாக 68,400 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. இந்த மையங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில், ஏனென்றால் 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி மையம் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 11,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்களில் 1,200க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் கூடுதலாக வாக்குச்சாவடிகளை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான பணிகளும் வருகிற ஜூலை முதல் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு பணிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டிருக்கிறது. அதனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் அது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தொடர்ந்து அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த உயரமான கட்டிடங்கள் அதிக அளவில் அந்த கேட்டட் கம்யூனிட்டி எனப்படக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய இடங்களில், அந்த இடங்களில் தனியாக மையங்களை அமைத்து வாக்குச்சாவடிகள் அங்கு அமைத்து அதன் மூலமாக வாக்காளர்களை அங்கு வாக்களிக்க வைக்கலாம் என்ற அடிப்படையில் அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்ற அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று தேர்தலுக்கான பணிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திலும் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கார்த்திகேயன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.